மணி 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 வா. ஆயிப்பா சரி. யாரு மாமா நீங்க? அப்பா கிட்ட இருந்து வரீங்களா? எங்க மாடு ஒண்ணு செத்து போச்சு. வேற மாடு வாங்க எங்க அப்பா பட்டணத்துக்கு போயிருக்காரு. ஐயோ என்ன காயம்! இருங்க மாமா, மருந்து கொண்டு வரேன். சுமதி வாடிங்க. அம்மாமா, அந்த மாமாவுக்கு அடிபட்டு இருக்குமா, பாவம்மா, கொஞ்சம் மருந்து கொடுமா. வாடி உள்ள. பேசாம ஒரு இடத்துல உட்கார். அம்மாமா, அந்த மாமா யாருமா? நம்ம குடும்பத்துக்கே ஏமே கொலைகாரன். ஓஹோ, கொலைகார மாமாவா? அம்மாமா, எனக்கு பசிக்குதுமா. எனக்கு கஞ்சி வேண்டாம், சோறு தான் வேணும். சோத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? இப்ப இதை குடிச்சுக்க, ராத்திரிக்கு சோறு போடுறேன். குடிக்க மாட்டேன். அம்மா, எனக்கு பசிக்குதுமா, கொஞ்சம் போல சோறு போடுமா. அம்மா தொந்தரவு பண்ணாதுமா, இப்ப இதை சாப்பிடு, ராத்திரிக்கு சோறு போடுறேன். சாப்பிடு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி பாச்சாவோட லாரிய பாலத்துக்கு பக்கத்துல நிறுத்தி வைக்கிறேன். நீ வந்துரு, தபால் நம்பையில இல்ல. வரத்ராம ராத்திரிக்கு வந்து சார். இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எங்காவது ஓடிடலாம். கண்டிப்பா வந்துடுறேன். மாமா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாமா, அம்மா. அத்தே சாப்பிடுங்க அத்தே. முழுசா பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேறையா? போமா போ. சீதா, இந்த விளக்கு எடுத்துட்டு போமா. வீடே இருண்டு போச்சு. இனிமே இந்த விளக்கு இருக்கு. சரி, கழுத பட்னி போட்டு கொண்டுடுவாங்க போல இருக்க. நாய் கடிச்சு தொலைக்க போகுது. மாமாத்தியா ரொம்ப லாயினா. கேட்ட கேள்விக்கு பதில். தப்பிச்சு போறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஜெயில இல்லைங்கிற காரணத்தால் தானே. ஜெயில இருந்தால் காலகாலத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். காலையில இருந்து பட்டினியா கிடக்கிறேன். தண்ணி குடிக்கிறியான்னு கூட ஒரு பயிலும் கேட்கிறேன். எல்லாரும் வீட்டுல அடுப்பு எரியுது, எனக்கு வயிறத்தான் எரியுது. ஏன் எரியாது? அடுத்தவங்க வயிறை எரிய விட்டா உன்னை எவன் சாப்பிட்டான்னு கேட்பான். உட்கார். நிலைமை நிக்கதான் முடியல. தாராளமா உட்கார். பசியோட கொடுமை இப்ப புரியுதா? ஒருவேளை பசியே உன்னால தாங்க முடியலையே, அந்த குடும்பம் உன்னால எத்தனை வருஷம் பட்டினி கிடக்க போகுது? அதை யோசியா? சோத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? எங்க போவேன்? இப்போ இதை குடிச்சுக்க, ராத்திரிக்கு சோறு போடுறேன். நான் மாட்டேன், நான் மாட்டேன். எனக்கு பசிக்குதுமா,
கொஞ்சம் போல சோறு போடுமா. அம்மா அம்மா கொஞ்சம் போல சோறு போடுமா. என்னப்பா பசி இல்லைங்க. நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை பெருசு இல்ல. ஆண்டவனே மனசுக்கு தண்டனை கொடுத்துட்டான். இன்ஸ்பெக்டர் சார், விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியுதோ இல்லையோ, அதை நான் எப்படியாவது கத்துக்கிட்டு ராமு காப்பாற்ற வேண்டிய அத்தனை பேரையும் நான் காப்பாத்துறேன். இது சத்தியம். செட்டியாரியா, நான் 1/4 மணி நேரமா நிக்கிறேன். ஒருபடி அரிசி கடனா கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு சௌகரியமா இருக்கும். நீங்க கஞ்சி காய்ச்சி ஊத்துவீங்க. கடனுக்கு வியாபாரம் பண்ணா எங்களுக்கு யாரு கஞ்சி காய்ச்சி ஊத்துறது? வியாபாரம் நடக்கிற இடத்துல மச மசன்னு நின்னுகிட்டு இருக்காதியா, நடைய கட்டு. இந்தாப்பா, ராமுவும் போயிட்டான், நிலமெல்லாம் தரிசா கிடக்குது. எதை நம்பி கடனை கொடுக்கிறது? என்னையா கொடவள்ளல், அன்னைக்கு வேலுவோட குடும்பத்து வயித்துல மண் அடிச்சுட்டேன்னு நீங்கள கம்ப தூக்கிட்டு ஓடி வந்தீங்கல்ல, இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன அடிக்கிறீங்க? மூஞ்சியும் மோர கட்டியும் நீ எல்லாம் ஒரு மனுஷன். குடிக்காத குடிக்காத, அது உன்ன மாதிரி பாவையெல்லாம் குடிக்கிற தண்ணி இல்ல, பூசைக்கு வச்ச தண்ணி. மனுஷன் பசியால சாவறான், இவனுக்கு ஒரு பூசை, அதுக்கு ஒரு தண்ணி. ஐயோ. என்ன தடுத்த மூஞ்சி? ஏங்கா என்ன மூஞ்சிங்கிற? அக்காவா இடுக்குன்னு பேரத்துக்கு இடுப்புல வச்சுட்டு போற உன் கொண்டாட்டி என்ன பத்தி அக்காங்க பாத்து பார்த்தா கேட்கணும். உன்னையா டிராக்டர்ல எல்லாமே லொட லொடங்குத. ஆமாண்டா, உள்ள ஏண்டா பெற்கலன்னு கேட்டா கொண்டாட்டிக்கு காது செவிடுனானா. பொண்ணால ரிப்பேர் பார்க்க முடியலன்னா டிராக்டர் ஏண்டா குறை சொல்ற? நீ ஒரு மெக்கானிக்கு, உனக்கு ஒரு ஸ்பானர். சக்கரம் இருக்குல்ல, பின்ன என்ன படுக்கவா செய்யும்? ரிப்பேரான்னு கேக்குறேன். விடிய விடிய கூத்து பார்த்துட்டு கோவலனுக்கு கண்ணகி தங்கச்சியான்னு கேட்டானா. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வாய பொழுது ரிப்பேர் இல்லாம வேற என்ன? அவர் லாரி டிரைவர், நல்ல மெக்கானிக். பெரிய கழுத ஒரு நிமிஷத்துல சரிப்படுத்திடுவேன். என்ன சொன்ன? கழுதையா? ஐயா, நான் பேசும்போது இந்த கழுதை என் கூடவே வரும். கழுதைய விரட்டிட்டு காரியத்தை பாரு. இது இருக்கா? எது? ஸ்பானர். இவன் வச்சிருக்கானு அறுக்க தெரியாதவன் கையில 52 கருக்கருவான மாதிரி கூடா. அவன் யாரு தெரியுதா? அட்ரஸ் கேட்க சொல்றியா? நம்ம ராமுவ கொண்ட லாரி டிரைவர். ஆமாண்டா, ராமுவ இவன் தான் கொண்டான். என்ன திதி எழுதுனது இவன் பாரு. நேரம் முடிஞ்சது, ராமு போனா, அதுக்கு இவனை ஏன்டா கரிச்சு கொட்டுறீங்க? அக்கா, அதுக்கு வேற என்னமோ காரணம் சொல்றாங்களே. அந்த புளிய மரம் தெரியுது இல்ல? புதுக்குளத்து நிலத்து புளிய மரத்துல மோகினி பிசாசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா கிடக்குதுன்னு ராமு தோண்டுனா மோகினி விடுவாளா? லாரியா வந்து அடிச்சான். நீ மெக்கானிக்கு? ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே எப்பவுமே ஓடுமா? அப்பப்ப கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிட்டே இருந்தா ஓடும். பின்ன என்ன காயவா போடுவேன்? என்ன சார்ஜ்? உங்க இஷ்டம். இந்தா. அடி 20 ரூபாயா? இல்ல, இன்னும் 10 வச்சு. ரொம்ப நன்றிமா. அம்மான் கூப்பிட்டேன், கொஞ்சம் குறைச்சிருவேன். இந்தா பொண்ணு, இன்னே கூப்பிடு. என் பேரு பொன்னம்மா. என் பேர் ராஜா. வேலண்ண வீட்டுல தானே இருக்கிற, நானும் பக்கத்துல தான் இருக்கிறேன். அடிக்கடி பாத்துக்க. ராத்திர இந்த பொன்னம்மா எந்த பயமும் உனக்கு அடங்காம ஒண்டி கட்டையா ஒசத்தியா கல்யாணம் ஆகாம வாழ்றான்னா அதுக்கு இந்த டாக்டர் தான் காரணம். வரட்டுமா? சந்திப்போமா? பாக்கலாமா பொன்னம்மா? போயிட்டு வாயா ராசா. இந்த ஊருக்கு இப்பதான் ஒரு ஆம்பளையே வந்திருக்கிறான். விட்டீங்களா? 50 ரூபாய் செலவு பண்ணி போர்டு போட்டிருக்கேன், 5 பைசா பீடியை பத்த வச்சு அவமானப்படுத்துறீங்க. அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? என்னடா? நம்ம வேலுமக ராமுவ பொண்ணு அந்த லாரி டிரைவரை அவங்க வீட்லயே சிறை வச்சிருக்காங்களா? அப்படியா? நமக்கு என்ன இந்த வம்பு? முதலாளி வரார், வேலையை செய்யுங்க வேலையை செய்யுங்க.
சித்தம்மா சரி தெரியுங்களா, நம்ம ராமவை கொலை பண்ணான லாரி டிரைவர் அவன் அந்த வீட்லயே ராஜாங்க நடத்துறானுங்களாம். சே சட்டம் வர வர ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. இனிமே எவனாவது கொலை பண்ணான்னா தனியா ஊடு கொடுப்பாங்க போல் இருக்கு. இப்ப ராம குடும்பம் எப்படி நடக்குது? அது எங்கங்க நடக்குது, நிக்குது. பிள்ளைங்க எல்லாம் பாவம் அம்மா பசிக்குது தெருவுல வரல. அதான் பாக்கி. இந்த லட்சணத்துல ராமுவோட தங்கச்சி கமலாவுக்கு வேற கல்யாணமா, வரதட்சணைக்கு வேற பணம் கொடுக்கணும். ஓ, கமலா கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு பணம் தேவை, அதாவது நம்ம பணம் தேவை. புரியுதா? புரியுது. ராமு ஒருத்தன் தான் ரொம்ப மானஸ்தனா, தன் நிலத்து பேர்ல எந்த காசு நம்ம கிட்ட கடன் வாங்காம இருந்தான். இப்ப அவனும் போயிட்டான். இந்த நிலைமை நாம பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பணத்தையும் தள்ளிட்டா ராமு நிலமும் நம்ம கைக்கு வந்துடும். ரொம்ப நாளா அந்த நிலத்துல ஒரு ஃபேக்டரி கட்டணும்னு நான் போட்டிருந்த திட்டமும் நிறைவேறிடும். அடா இந்த மூளை என்கிட்ட இல்லாதனால்தான் நீங்க முதலாளியா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கம்மா, நாளைக்கு நிச்சயமா சோறு போடுறேம்மா. இவ என்கிட்ட சொல்லி அழறா, நான் யாருகிட்ட சொல்லி அழுவேன்? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கஷ்டத்தை தாங்குறது? எங்காவது சந்த பக்கம் கூட்டு கொண்டு போய் என்ன உட்கார வைங்க. ஐயா, கண்ணு தெரியாதவ சாமி குருடின்னு கதறி பிச்சை எடுத்தாவது என் குழந்தைகளை நான் காப்பாத்துறேன். மாமா, என் கண்ணு எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது, அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சுமதி, அம்மா உனக்கு ஜாங்கிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். கமலா, அந்த ஆளு கொண்டு அந்த சாமான தூக்கி ஏறி பட்டினி கிடந்தாவது செத்து போவோம். அந்த பாவி கையால எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. தூக்கி ஏறி சொல்றேன், ஏன் நிக்கிற? எனக்கு பசிக்குதுமா. எனக்கு இருக்கிற வயசுக்கு நான் இவ்வளவு சொல்ல முடியும். சுமதி, எங்கப்பா போற? செத்து போறேன். ஏம்மா? எங்க அம்மா தான் எங்கேயாச்சும் விழுந்து செத்து பாடு சொன்னாங்க கொலகாரமாவா. அடாதம்மா, அம்மா ஏதாவது கோபத்துல சொல்லிருப்பாங்க. வா, நான் உனக்கு பலகாரம் வாங்கி தரேன். சாப்பிடுமா. கொலகாரமாமா, தண்ணி வேணும். இதோ. டேய் டேய் டேய், சீக்கிரம் தள்ளி கொண்டு போய் வைக்கடா. சுமதி, என்ன ஏம்மா கொலகார மாமான்னு கூப்பிட்ட? அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மாமான்னு சொன்னாங்களா இல்ல கொலகாரன்னு சொன்னாங்களா? அம்மா கொலகாரன்னு சொன்னாங்க, நான் மாமான்னு சேர்த்துக்கிட்டேன். ஆமா, கொலகாரன்னா என்னம்மா? எனக்கு தெரியாது மாமா. கடவுளே, குழந்தையா இருக்கும்போது மனச பூவாட்டம் வச்சிருக்கேன், வயசானோன்னு அதையே குரங்காக்கிடுறியே. ஏம்மா சாப்பிடாம வச்சுட்ட? அண்ணன் சாப்பிடாம பள்ளிக்கூடம் போயிட்டா, அவனுக்கு பசிக்கும்ல. அண்ணனுக்கு பலகாரம் வாங்கி தரேன், நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. ஓடு. அண்ணா, இதெல்லாம் பாத்தியா? ஜிலேபி, பக்கோடா, இதெல்லாம் யார் வாங்கி தந்தா? நம்ம கொலகார மாமா தான். போடி கீழே. ஏன்னா அவன் குடுக்கறத வாங்கி சாப்பிட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. தூக்கி எறிஞ்சிட்டு வா.
கண்ணா கண்ணா பாருப்பா, நான் படிக்காதவன், பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன். உனக்கு எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கண்ண பாருப்பா, என் மனவேதனையெல்லாம் இப்படித்தான்ப்பா என்னால வெளிப்படுத்த முடியும். நான் செய்த பாவமோ என்னவோ, உங்க அப்பா மேல லாரி ஏத்தி அவரை கொன்னுட்டேன். அந்த மனவேதனையை என்னால தாங்க முடியல. இப்ப நீங்க எல்லாம் என் மேல வெறுப்ப காட்டி பட்டி கிடந்தீங்கன்னா அந்த பாவம் என்னதான்ப்பா சார்? நான் லாரியில பாரத்தை ஏத்தி இருக்கேன், அது வண்டி தாங்கும். என் மேல பாவத்தை ஏத்திக்க என்னால முடியாதுப்பா, நான் மனுஷனாச்சு. பாரு கண்ணா, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறப்பா, கொஞ்சம் சாப்பிடுப்பா, கொஞ்சம் வாப்பா, சாப்பிடுப்பா, சாப்பிடு, சாப்பிடுமா, நாம்மா சாப்பிடு.